ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கென்னா கேம் பிளே. நம்ம அந்த டாரோட மாஸ்க் எடுத்துகிட்டு வந்திருக்குல்ல, அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் இன்றைக்கி. எங்களால் அந்த வழியில் போக முடியல. இந்த மாஸ்க் யூஸ் பண்ணால் அந்த வழி ஓப்பன் ஆகும். அதுக்கு என்ன, யூஸ் பண்ணி இந்த மாஸ்க்கை போட்டு இந்த வழி ஓப்பன் பண்ணுற வேண்டியது தான். பண்ணியாச்சுங்க. செம்ம அழகாக இருக்குல்ல. வா, ஓப்பன் பண்ணியாச்சு. அது என்னமோ முன்னாடி போகுது. பொண்ணுங்களும் முன்னாடி போகிறானுங்க, மறைஞ்சிட்டாங்க அதுக்குள்ளே. காய்ஸ், இங்கே என்னமோ இருக்குது. இது என்னன்னு பார்க்கலாம். செக் பண்ணுறாங்க. நமக்கு முன்னாடி ஒரு ஏரோ மார்க் வந்ததில்ல, அது வந்து எங்கெல்லாம் ஸ்ட்ரீட் இருக்கோ அந்த வீட்டை காமிக்கும். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், இந்த வில்லேஜில் வீட்டில் ஸ்ட்ரீட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்ட்ரீட்டு தான் நம்ம விடுதலை பண்ண போகிறோம். இங்கே வர அந்த ஏலியன்ஸ் குட்டி, இந்த குட்டிங்கெல்லாம் அடித்து கொன்னுட்டு அந்த ஆத்மாவை விடுதலை பண்ண போகிறோம். ஓகே, அட்ரா விழு, போடு போனெல்லாம் குதிச்சு. இவனுங்கன்னு கிடையாது, எல்லாருமே நம்ம ஜம்ப் பண்ணி தாங்க அடிக்க முடியும். நின்ன இடத்துல அடித்தா ஒரு அடியில் நம்மள முடிச்சு விட்ருவானுங்க. ஓகே, உனங்களை அழிச்சாச்சு. என்ன பண்ணணும்னா நம்ம அந்த ஆத்மாவை வெளியே கூட்டிகிட்டே வரப்போகிறோம். அவ்வளோதாங்க. வீடு சுத்தமாகிடுச்சு. ஆத்மாவும் வந்துடுச்சுங்க. சூப்பர். நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு விடுதலை இந்த ஆத்மா தான். டைனோசர் குட்டிலாம் வேறு ஓடுதே, கொண்டுக்கிறான்ல. ஓகேங்க, அவன் ஆத்மா சாந்தி அடைந்து விட்டது, சென்று விட்டான். நம்ம பண்ண ஃபஸ்ட்டு ஆத்மா இது தான், விடுதலை பண்ண ஆத்மா. விடுதலை பண்ணியாச்சு, அப்படியே போக வேண்டியது தான். அந்த குட்டியாண்டா எங்கே இருக்காங்க? அந்த 2 பேர் இருக்கான்ல, டாராவோட பிரதர்ஸ் இங்கே இருக்கானுங்க. அவனுக்கிட்ட பேசுவோமா? இந்த வழியில் எங்களால் போக முடியல, உன்னால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? அதுக்கு என்ன, ஹெல்ப்பு தானே, பண்ணிவிடுவோம். அதுக்கு தானே நான் இருக்கேன். இது உன்னால் சரி செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதுக்கு என்ன, சரி பண்ணிவிடுவோம். போனோடனே இப்போ ஃபைட்டு வர போகுதுங்க. ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல ஃபைட்டு. போடு. உனக்கெல்லாம் ஜம்ப் பண்ணி தாங்க அடிக்கணும், வேறு வழியே இல்லை. ஒரு டீம் அடித்தாச்சு, 2வது டீமையும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது போல், அடித்த ஹெல்த்து குறைவலா நம்மள அடிக்கிறாங்க. போட்டாச்சு. அடுத்து 2 பேர் போட்டாச்சு. அவனுங்களையும் போட்டாச்சு. ஹெல்த்து போதுங்க. அங்கே போனோடனே வாங்கடா, கிளியர் பண்ணுங்கடா. அவங்க கிளியர் பண்ண இங்கே அந்த ஜந்துக்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. உனங்களையும் கிளியர் பண்ணுற வேண்டியது தான். அவங்க பாருங்கள். போடு. அடி தாக்கிக்கிட்டே இருக்கணும், விடக்கூடாது. போடு. அவனுங்க பயங்கரமாக அடிக்கிறாங்க. நம்ம அடித்தா ஹெல்த்து கம்மியாக போகுது, அவனுங்க அடித்தாங்கன்னா பாதி ஹெல்த்துக்கு வருதுங்க. என்னங்க இது? இதுதான் நான் சொன்னல, நம்ம அந்த ரூட், அதான் இந்த குட்டி வர்றதுனால அவனை அதிகமாக கண்டுபிடிச்சாதான் நம்மளுடைய எனர்ஜிலாம் அதிகமாகும். கிளியர் பண்ணுங்கடா. பண்ணிட்டானுங்க. வா, சூப்பராகிடுச்சுல. சிரிக்கிற பாருங்க. வா, இதே என்னடாது, குட்டியாக பூ பூக்குது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, இவனுங்களை நம்ம அதிகமாக கண்டுபிடிச்சா அவனுங்களுடைய சக்தியும் நம்மளுடைய சக்தியும் இணைந்தால் நமக்கு அதிகமான சக்தி கிடைக்கும். அதனுடைய முதல் ஸ்டேஜ் தான் இது. இவனுங்களை அதை யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம லூட் அடிக்கிறோம்ல, அதாவது டைமண்டு, இந்த ரூட்லாம் கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த மாதிரியான வழிகளை கிளியர் பண்ணுறதுக்கு இதுதான் யூஸ் ஆகும். அது சின்ன வழி தானே, அவங்க அந்த இடத்துலையும் அடைஞ்சிருக்கும். அதெல்லாம் இவனுங்களை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி அந்த வழிகளை கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இவனுங்களையும் கண்டுபிடிக்க முடியும், அந்த தொப்பியும் கண்டுபிடிக்க முடியும், நமக்கும் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஆனால் இவங்களை யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அவங்களே சொல்கிறானுங்க, பட் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாங்கடா, வந்தானுங்கள்ல.
இப்போ குட்டியாக இருக்கவே நம்மளோட எனர்ஜிலாம் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது அவனுங்களுக்கு மேலே அந்த ஒயிட் கலர் மாதிரி தெரியுது இல்லையா, அது வந்து அவ்வளோ சீக்கிரம் கம்மியும் ஆகாது, அதிகமான ஸ்ட்ரென்த்தும் இருக்கும். நம்ம நிறைய கண்டுபிடிச்சா நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம இந்த வழியில் தான் போக போகிறோம். கேட் ஓப்பன் ஆகிடுச்சு இல்லையா, இந்த வழியில் தான் அடுத்த வீடியோவில் நம்ம உள்ளே போக போகிறோம். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம இன்னொரு முறை செக் பண்ணிக்கலாம். வந்துட்டானுங்களா, அந்த புல்லுக்கட்டு சாப்பிடுதான்னு பார்க்கலாம். சாப்பிடுங்கடா. சாப்பிட்றானுங்க. சூப்பரு சூப்பர் அப்பு, பயங்கரம் இல்லை? பூக்குள்ளே எதுவும் பண்ண மாட்டான் உங்களுக்கு. ஏய் நல்லா ரவுண்ட் அடிக்கிறாங்க. நம்ம ஓப்பன் பண்ணோம்ல, அந்த வழியில் போயிட்டு பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. போனால் தான் தெரியும் என்னென்னு. இங்கேயும் அதாங்க இருக்குது. அந்த வழியெலாம் அடைஞ்சிருக்கு. இவங்களை வச்சு கிளியர் பண்ணணும் போல். இங்கேயும் சண்டை வர போகுதா? இல்லைங்க, நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அழிக்க போகிறோம். அங்கே என்னமோ காட்டுது, அது என்னது இது? இவங்க பார்த்துடலாம். எப்படா பண்ணுறது? வெளியே வந்துச்சுங்க. எடுங்கடா, அதை தூக்கிட்டு வாங்கடா. அப்புறம் செண்டிக்கலாம். வாங்கடா வாங்கடாண்ணா. இவனுங்க வரானுங்க. தூக்கிட்டு வாங்கடா. படுத்துறீங்களே. வாங்கடா. வரானுங்க. இப்போ தான் மூவ் பண்ண முடியுமா? வாங்கடா. இங்கே ஃபஸ்ட்டு இங்கே வந்து வைங்கடா. வரானுங்க. வந்து வச்சுட்டானுங்க. சூப்பரு. இப்போ அங்கே வைங்கடா. வாங்கடா. படுத்துறானே நீ. கொண்டாந்து வச்சிட்டான். வாவ், சூப்பர். இது என்னன்னு உங்ககிட்ட சொல்லலைல்ல, இதுதான் வந்து காட்டோட கண்ணீர். அதாவது காட்டோட ஒரு முக்கியமான பங்கு வந்து இந்த செடி தான். இதை வச்சு நம்ம இந்த இடத்த அழிக்க போகிறோம். அள்ளிங்கடா மொத்தத்தையும். போடு. இதையும் போடு. அவ்வளோதான். நம்ம வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்தால் அது வந்து ஒரே டைம் பண்ணும்போதே அழிஞ்சிருக்கும். ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து 2 டைமாக பண்ணுறதா இருக்குது. போடுங்க. அப்படி ஓடுங்க. போட்டாச்சு. இப்போ இது நம்ம ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்தால் நம்ம வந்து 3 டைம் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்தால் நம்ம வந்து ஒரு டைம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேற்பட்டு யூஸ் பண்ண முடியாது. இன்னும் எங்கேயாச்சும் சுத்தம் செய்யாமல் இருக்கான்னு பார்த்துடலாமா ஒரு டைமு? வாங்கடா. அங்கே பாருங்கள், அந்த மரக்கிளைக்கு மேலே பண்ணியாச்சுங்க. இங்கே ஒன்று இருக்குது, சுத்தம் பண்ணுங்கடா. பண்ணியாச்சுங்க. நாளைக்கு வந்து இந்த வழியில் தான் நம்ம போக போகிறோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வழியில் தான் நாளைக்கு நம்ம போக போகிறோம். இந்த வீடியோவுக்கு முன்னாடி 4 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.